என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டில் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். முக்கியமாக எல்லாத்தோட மனசுலையும் இருக்கிற கேள்வி என்னன்னா, கிரீம்ஸ் ரோட்ல இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் முதல்வருக்கு என்ன ஆச்சு? போன மாதத்துக்கு முந்தின மாதம் செப்டம்பர் 22 அவங்க உள்ளே வந்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பல விஷயங்கள் மர்மமாகவே இருக்குது, மூடி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ லைட்டாக வெளியில் வந்துட்டு இருக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குங்க. முதல் விஷயம் வந்து, நேற்று ராத்திரி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ப்ரெஸ் நோட்டீஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முதல்வருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு, எங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போதைக்கு நம்ம கவனத்துக்கு வந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா கார்போரல் மெம்ப்ரேன் ஹார்ட் அசிஸ்ட் டிவைஸ். இந்த ஒரு பேர் தான் வந்து அவங்களுமே அவங்களோட நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டிவைஸ் மூலமாக தொடர்ந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருதுன்னு சொல்லணும். இது வந்து ஒரு வெளியிலேயே பொருத்தப்படுற ஒரு பேஸ் மேக்கர் மாதிரிங்க. அதாவது நம்மளோட இதயம், நுரையீரல் ரெண்டுமே வந்து இயங்க மறுக்கும் போது, இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அதை வெளியிலிருந்து இயக்கிறதுக்காக இந்த ஒரு டிவைஸை வெளியிலிருந்து செயல்பட வைக்கிறாங்க. இது இப்போதைக்கு முதல்வருக்கு ஒரு சிகிச்சையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது. ஆஞ்சியோபிளாஸ்டி எப்போ யூஸ்வலாக பண்ணுவாங்கன்னா, மாரடைப்பு வருது, நம்ம இதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அதிகப்படியான கொழுப்புலாம் படிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த கொழுப்பு வந்து நீக்கினா தான் ரத்தம் இதயத்துக்கு போக முடியும். அது ரத்தம் வந்து இதயத்துக்கு போகலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹார்ட் அட்டாக். ஸோ அந்த ரத்த நாளங்களை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுவாங்க. அப்போ வந்து உள்ள ஒரே ஒரு சின்ன பைப் மாதிரி போகும். அந்த பைப்பில் வந்து ஒரு குட்டி பலூன் வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த அடைப்பு இருக்க இடத்துக்கு போனே இந்த பலூன் வந்து விரிஞ்சு அந்த அடைப்பை சரிப்படுத்திடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஸ்டென்ட் வைப்பாங்க. திருப்பியும் அந்த கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கும் அந்த ரத்த நாளங்கள் சுருங்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஸ்டென்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. இது ஆஞ்சியோபிளாஸ்டி. இதுலயே இன்னும் கொஞ்சம் ஹைஃபையான விஷயம் தான் ஆஞ்சியோ த்ராம்பெக்டோமி. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இதயத்தோட அடைப்பு இருக்கு இல்லையா, அது மேலே வந்து சலைன் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹை ப்ரெஷரில் அடிப்பாங்க. அப்போ அது என்ன ஆகிடும், சுக்கு நூறாக உடஞ்சிரும். அந்த நேரத்தில் வந்து உள்ளே இருக்கிற ஒரு சின்ன பைப் வந்து அந்த எல்லா துகள்களையும் உறிஞ்சிக்கும், வேற எங்கேயும் போய் அதை அடைச்சிக்க கூடாது அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி எரியும் போது அந்த இடத்துல ஸ்டென்ட்லாம் பொருத்தப்பட தேவையில்லை. பழையபடி வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எஃபர்ட்டும் இல்லாமல் இதயம் வந்து நார்மலாக இயங்கும். இது வந்து ஆஞ்சியோ த்ராம்பெக்டோமி. இதுவும் கூட முதல்வருக்கு செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவ வட்டாரங்கள் சொல்றாங்க சார். மூணாவது முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்வருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து சிறப்பு நிபுணர்கள் குழு இப்போதைக்கு சென்னை வந்திருக்காங்க. அவங்களோட மேற்பார்வையிலையும் சிகிச்சைகள் நடந்த வண்ணம் இருக்குங்க. எதுவா இருந்தாலும் 24 மணி நேர கண்காணிப்புக்கு அப்புறம் தான் முதல்வரோட உடல்நிலை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இப்போதைக்கு எந்த பக்கம் இருந்து திரும்பி பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய விஷயம் முதல்வரை பத்தி. பிரபாகரன் ரஜினி, பிரபாகரன் கமல், பிரபாகரன் அஜித், பிரபாகரன் விஜய், யார் பக்கம் தமிழன் நிற்பாரு நீ தான் யோசிக்கணும். இந்த நிலையை மாற்றல. இப்ப நோட்ஸ் எல்லாம் நோட்டை மாத்துறது ரோட் பண்ணி சாயிராது. இதை விட கேவலமா